வரலாற்றில் பதிக்கக்கூடிய நாள். மகா கவிதைக்கு பெருந்தமிழ் விருது வழங்கக்கூடிய வரலாற்று பூர்வ நாள் இது. தான்சி அவர்கள் கவி பேரரசு அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கின்றார். தொடர்ந்து விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் மாண்புமிகு தான்சி அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்கின்றார் விழாவின் ஏற்பாட்டு நாயகர் மாண்புமிகு டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்கள். தலைமையேற்றிருக்கும் தான்சி அவர்களுக்கு இவ்வேளையில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தான்சியுடைய கை ரேகை மட்டும்தான் அதுல வேலை செய்யும். அதனால தான்சி நீங்க மட்டும்தான் வைக்க முடியும். வேற யாரு வச்சாலும் அது வேலை செய்யாது. ஆமா, தான்சியுடைய கை ரேகை வைக்கப்படுகின்றது. இதோ 3, 2, 1 ஒரு பலத்த கைத்தட்டலோடு பெருந்தமிழ் விருது. ஐம்பூதங்கள் பாடுவது, 4 திசைகள் அளந்தது, 3 காலங்கள் அளாவியது, ஈருலகை இணைப்பது, ஒற்றை பூமியை உயர்த்தி பிடிப்பது மகாகவிதை. கற்றதரால் ஆய பயனன்கொல் இந்நூரின் நற்றாழ் தொடார் எனின். தான்ஸ்ரீ அவர்கள் அந்த விருதோடு இப்போது இந்த மேடையின் நடுப்பகுதிக்கு சென்று இந்த விருது உரியவருக்கு வழங்கப்படும் ஒரு ரொம்பவும் அழகான வரலாற்று பூர்வ தருணம். இதோ பெருந்தமிழ் விருது நம்முடைய கவி பேரரசுக்கு மலேசிய மண்ணில் சிறப்பாக வழங்கப்படுகின்றது. தான்ஸ்ரீ அவர்களும் டத்தோஸ்ரீ அவர்களும் கவி பேரரசு வைரமுத்துவுக்கு பெருந்தமிழ் விருதினை எடுத்து வழங்குகின்றார்கள். நூலினை ஆய்வு செய்த அடையாளம் கண்ட மலேசிய பல்கலைக்கழகத்தின் கல்வியாளர்கள் மற்றும் திறனாய்வாளர்கள் 12 பேர் இணைந்த மதியுரைஞர் குழுவினர் முன்னிலையிலும் அன்பிற்கிணைய வருகையாளர்கள் முன்னிலையிலும் இதோ பெருந்தமிழுக்கு விருது. இந்த விருதோடு சேர்த்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவினர் எல்லாருக்கும் கூட இது போய் தெரிஞ்சிருக்காது. ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ப அதிர்ச்சி மலேசியர்களின் சார்பாக, மலேசியாவில் உயிர் பெற்றிருக்கும் தமிழின் சார்பாக கவி பேரரசு அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் 1 லட்சம் அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது. தன்னுடைய 52 ஆண்டு கால சேவையை பாராட்டி புகழ்ந்து இந்த தொகையை அன்பளிப்பாக ஏற்பாட்டு குழுவினர் இப்போது கவி பேரரசர் அவருக்கு வழங்கி இருக்கின்றார்கள். நிச்சயமாக வரலாற்றில் பதிக்கக்கூடிய ஒரு நன்னாள் இந்த விருது. அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத விருதாக இருக்கும். ஒரு நல்ல கைத்தட்டல் நம்முடைய தான்சி அவர்களுக்கும் டத்தோஸ்ரீ அவர்களுக்கும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு